5ஆம் எண்ணில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்களா, நிபுணத்துவம்னு சொல்லுவாங்களே. நிபுணன் அப்படின்னா பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்குறவங்க, மிகச்சிறந்த அறிவாளி நான் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட வந்து காட்டுறதுக்குன்னே இவங்க வந்து தனியாக உருவாயிடுவாங்க. அதுக்குன்னு தனியாக ரிஸ்க் எடுப்பாங்க, படிப்பாங்க. 5ன்றது பார்த்திங்கன்னா புதனுடைய வித்யாகாரகன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க 64 கலையும் கற்றவங்கப்பா. 5ஆம் நம்பரில் உள்ளவங்க மற்றவங்கள்ட்ட வசியம் பண்ணக்கூடிய பவர். பேச்சில் வசியம், செயலில் வசியம், சிந்தனையில் வசியம். வசியம் இல்லாத வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை இல்லைங்க. நீங்கள் வந்து நான் பேசுகிறது வந்து நீங்கள் வந்து கேட்டு வசியமானால் தான் என் ப்ரோக்ராம் பார்ப்பீங்க. எப்பவுமே ஒருத்தர் மேலே வந்து வசியம் வரணும். இப்போ திருமணம் பண்ண போகிறோன்னா மனைவி பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ என்னென்னா அன்னை நாள் கொண்டு அது உங்கள் மனைவி. அது வந்து 1000 காலத்து பயிருன்றான். அது வரலும் மனைவி மேலே வசியமாகவே இருக்க சொல்லும். அதான் ஃபஸ்ட் இம்ப்ரன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த 5ஆம் நம்பரில் பிறந்தவனுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா, நம்பிட்டாங்களா கடைசி வரை நம்புவாங்க. அதனால தான் வந்து 1ஆம் நம்பர்லேயும் 9ஆம் நம்பர் வரலும் பார்த்திங்களா, 5ஆம் நம்பர் தான் வந்து மற்ற கீழே இருக்கிற 6, 7, 8, 9ஐயும் 1, 2, 3, 4ஐயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எண் எதுன்னா 5 தான்.